ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். காலையில் பசங்க சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா வந்ததுலேருந்து கரெக்டாக 5:30 6 o'clock இந்த டைமில் எழுந்திரிச்சிட்றாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே 2 பேருக்கு பஞ்சாயத்து தான். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு விளையாடுங்கடானா 2 பேர்த்துக்கு காலையிலேயே சண்டை வந்துருச்சுங்க. அப்புறம் அப்பா பால் கொண்டு போயிட்டாங்க சொசைட்டியில் ஊற்றுறதுக்காக. ரேக்குட்டி வந்து ஒரே அழுகை. அப்புறம் நான் வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம், ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செருப்பு குப்பை எல்லாம் அங்கே கிடக்கிறனால அதில் தட்டி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே வாசலை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்பா வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பசங்களை வச்சுட்டு சமைக்க முடியாது, கிச்சனுக்குள்ளே சேட்டை பண்ணுவாங்க, அதனால் அப்பா சமைக்கிற வேலையை பார்த்தாங்க, நான் வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மாட்டு சாணம்லாம் அள்ளி கொட்டிட்டு, ஒரு மாடு தான் அதனால் பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பசங்க வாசலில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ வெளி வேலைன்னா நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பவும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்போ சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா இப்போ வெயில் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு 7:30 எல்லாமே நல்லா வெயில் வந்துருச்சுங்க. அப்போ மாடும் பிடிச்சி வெளியே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணி அவுத்து பார்க்குற வரவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் ஒரு வழியாக அதை எடுத்துட்டு மாடு கொண்டு போய் கட்டிடலாம். வெளியே கட்டிட்டோம் அப்படின்னா மாட்டு சாலுக்குள்ளே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ லக்ஸுக்குட்டி வந்து ஒரு புல் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியிலேயே பிளாக் பண்ணிட்டா மாட்டேன். ஒரு புல் கொடுத்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டான். அப்புறம் கொண்டு போய் அங்கே ஒரு கம்பி கட்டி வச்சுருக்குங்க, அந்த கம்பி நட்டி வச்சுருக்குங்க, அதில் கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் மாடு அங்கே இருக்கும். ஒரு 8:30 கிட்ட அப்பா கொண்டு போய் மேலே கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ மத்தியானம் ஒரு 11 o'clock இல்லை 11:30 அந்த டைமில் பிடிச்சிட்டு வந்து தண்ணி காட்டி கட்டிடுவோம். அந்த வேலையெல்லாம் காலையில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு துவைக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு, தண்ணி பிடிச்சி சோப் பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரேக்குட்டி இந்த டப்பு எடுத்தாலே போதுங்க, அவன் வந்து குளிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு வந்துடுவான். இப்போவுமே அந்த தண்ணி ஊற்றி வச்சோடனே கால் உள்ளே வச்சுட்டான் குளிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.